ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்ல பார்க்க போறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கம் டின்னர் ரெசிபி ரவா கிச்சடி. ரவா உப்புமா சாப்பிட விரும்பாதவங்க கூட இந்த ரவா கிச்சடியை நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த ரவா கிச்சடி எப்படி செய்யணும்னு நாம இப்ப பார்க்கலாம். ரவா கிச்சடி செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், 2 இன்ச் சைஸ் அளவுக்கு இஞ்சி, இந்த ரெண்டையுமே நல்லா பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். ஒரு தக்காளி, அதையும் இந்த மாதிரி பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு 8 பீன்ஸ் மெலிசா அரிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு கேரட், அதையும் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பச்சை பட்டாணி 1/4 கப், நெய் 2 டீஸ்பூன், எண்ணெய் 3 டீஸ்பூன் இதிலேயே கலந்து எடுத்து வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 டீஸ்பூன், உடைச்ச உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 ஆர்க்கு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கல் உப்பு 1/2 டீஸ்பூன், ரவை 1/2 கப். மெஷரிங் கப் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா 1 கப்னு மார்க் பண்ணியிருக்க கப்பில் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப் இல்லாத பட்சத்தில் ஒரு வீசம் உலக்கு இருக்கு இல்லையா, அதில் 3 உலக்கு எடுத்துக்கோங்க. கிச்சடி செய்யறதுக்கு முதல்ல நாம் ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். ரவை வறுக்கிறதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி இந்த ரவையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நெய் விட்டு வறுத்தோம்னா ரவை சீக்கிரமாகவே வறுப்பட்டுடும்ன்றனால நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். விருப்பப்படாதவங்க வெறும் வாணலியிலேயே ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாச்சு. நெய்யும் நல்லா உருகி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நாம் ரவையை சேர்த்து ரவையை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ரவையோட பச்சை வாசனம் போய் ரவையிலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வர்ற வரைக்கும் நம்ம இப்போ இந்த ரவையை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். ரவையை உப்மாவுக்கு வறுக்கிற மாதிரி நல்லா செவக்க வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. கிச்சடிக்கு ஓரளவுக்கு லேசாக கலர் மாறினாலே போதுமானதாக இருக்கும். ரவை நல்லா ஈவனாக ஒரே மாதிரி வறுபடுறதுக்கு கைவிடாமல் அதை கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம கிளறது விட்டுட்டோம்னா வாணலியோட அடிப்பகுதியில் இருக்கிற ரவை தீஞ்சு போயிடும், மேலே இருக்கிற ரவை அப்படியே வறுபடாமல் இருக்கும். அதனால் நீங்கள் அதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் அது சமமாக வறுபடும். ரவையை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்ததுக்கப்புறம் ரவையோட கலர் லேசாக மாறி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வறுத்த ரவையை வேறொரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். பேனை மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யும் எண்ணெயும் இப்போ சேர்த்துடலாம். நெய்யும் எண்ணெயும் இப்போ நல்லா உருகி வருது. இந்த சமயத்தில் நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் கடலைப்பருப்பு நல்லா சிவக்க வறுக்கிற வரைக்கும் நாம் இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதே சமயத்தில் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நாம் எடுத்து வச்சிருக்க வெங்காயமும் இஞ்சியும் இப்போ இதில் சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வறுத்தா போதும். வெங்காயம் நல்லா கலர் மாற வரைக்கும் வறுபடணுன்ற அவசியம் கிடையாது. அரிஞ்சு வச்சிருக்க பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் வெங்காயத்தோடையே சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நாம் அரிஞ்சு வச்சிருக்க தக்காளியும் எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூளும் இப்போ சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம இப்போ இதை வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நம்ம தக்காளியை வதக்குனதும் தக்காளி நல்லா மசிஞ்சு வெங்காயம் தக்காளியும் நல்லா ஒன்று சேர்ந்து வருது. இந்த சமயத்தில் நாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க எல்லா காய்கறிகளையும் இப்போ சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்துட்டு நாம் எடுத்து வச்சிருக்க உப்புல பாதி அளவுக்கு உப்பு இப்போ இந்த காய்கறியோட சேர்த்து வதக்கிடலாம். காய்கறியை நாம் நல்லா பொடிசாக அரிஞ்சிருக்கனால ஒரு 4லிருந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா வெந்து வந்துடும். காய்கறி நீங்கள் பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு விசில் வேக வச்சு கூட நீ போய் இந்த பேனில் சேர்த்துக்கலாம். காய்கறி நல்லா சாஃப்டாக வேகிறதுக்காக இப்போ இந்த பேனை ஒரு மூடி போட்டு வேக விடலாம். காய்கறியில் நம்ம எந்த தண்ணியும் சேர்க்கவே இல்லை. ஆவியிலையும் ஹீட்லேயுமே காய்கறி நல்லா வெந்து வந்துடும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் காய்கறி வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான்ஸ்டிக் பேனாக இருக்கிறனால இப்போ காய்கறி அடிப்பாகத்தில் ஒட்டாதுன்றனால நான் மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே விட்டுற போகிறேன். நீங்கள் வேறு ஏதாவது அலுமினியம் பேனோ அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேனோ எடுத்திருந்தீங்கன்னா மூடி போட்டதுக்கப்புறம் நடுவில் ஒரு தடவை நீங்கள் காய்கறியை கிளறி விட்டுடுங்க, இல்லைன்னா அது அடிப்பிடிச்சிடும்.
மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் நம்ம குக் பண்ணதுக்கப்புறம் காய்கறி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ கிச்சடிக்கு தேவையான அளவு தண்ணியை அளந்து சேர்த்துடலாம். 1 கப் ரவைக்கு கிச்சடிக்கு 3 கப் தண்ணி சேர்க்கணும். நாம் இன்றைக்கி 1.5 கப் ரவை எடுத்திருக்கனால 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சிருக்க மீதி உப்பையும் இந்த சமயத்தில் சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் தண்ணி நல்லா கொதி வர்ற வரைக்கும் இந்த பேனை இப்போ ஒரு மூடி போட்டு நாம் வேக விடலாம். ஹை ஃப்ளேமில் 3 நிமிஷம் நாம் மூடி போட்டு வேக விட்டதும் தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் நாம் வறுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்துடலாம். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கையால் அதை கிளறி விட்டுட்டே வாங்க. ரவையை மொத்தமாக சேர்த்தாலோ அல்லது கிளறி விடாமல் சேர்த்தாலோ ரவை அங்கங்கே கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுட்டே வாங்க. இப்போ பேனில் இருக்கிற தண்ணியை ரவை நல்லா உறிஞ்சி ஒரு சமயத்தில் ரவையும் தண்ணியும் நல்லா சேர்ந்து வரும். அந்த சமயத்தில் நாம் பேனை மூடி போட்டு சிம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் இதை வேக விடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ரவையும் தண்ணியும் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் பேனை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் இதை வேக விடலாம். பேன் மூடி வச்சு சிம் ஃப்ளேமில் 3 நிமிஷம் ஆகிடுச்சு. பேனை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரவையும் தண்ணியும் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் ரவா கிச்சடி இருக்கணும். ரவா கிச்சடி கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ரவா கிச்சடி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு இதை குக் பண்ண வேண்டாம். ரவா கிச்சடி கொஞ்சம் குலைவாக இருக்கும்போதே நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட்டாலே அது கொஞ்சம் நேரமாக கொஞ்சமாக கெட்டியாகிட்டே வரும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக கெட்டியாகிற வரைக்கும் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண வேண்டாம். கொஞ்சம் குலைவாக இருக்கும்போதே நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணி வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்முடைய கிச்சடி நல்லா கலர்ஃபுல்லாக மணமணக்க ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சு. இந்த கிச்சடியை தேங்காய் சட்னியோடையும் சாம்பாரோடையும், அதுவும் இந்த மழைக்காலத்தில் பனிக்காலம் நெருங்கி வர்ற சமயத்தில் காலையில் சுட சுட நியூஸ் படிச்சுக்கிட்டே ஒரு கப் காஃபியோட இந்த கிச்சடி சாப்பிட்டு பாருங்கள். அதோட சுவையே அட்டகாசமாக இருக்கும். இந்த கிச்சடியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.